ஹலோ பேஸ் சவுதி அரேபியாவுக்கு ஏர்மன் காரமா ஒரு இளைஞன் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறான். அங்க போற இடத்துல 5-6 மாசம் நல்லாவே வேலை போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் இரவு திடீர்னு அவருடைய முதலாளி அம்மா அவன் கையை வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியான சம்பவம். ஓகே, நம்மள இந்த வீடியோ கடைசி வரையும் வீடியோ பாருங்க. இந்தியாவில கேரளாவில ஒரு கிராமத்துல அழகான ஒரு குடும்பம் இருந்தது. ஜெகதீஷ், அவருடைய மனைவி, மகன் அப்படின்னு அழகா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய மகன் பேரு ராகவ். ராகவ் சின்ன வயசுல இருந்து ஏர்மன் காரமா சூழ்நிலை உணர்ந்து வளர்றான். இப்ப நல்ல பையனாவே வளர்ந்து வரான். ஆனா அவங்களோட அப்பா அம்மா வேலை எப்படியா வாங்கணும் அப்படின்னு அவங்க வாக்கி கிடைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அவன் வளர்ந்து பெரிய ஆளா வரான். ஆனாலும் அவன் நினைச்ச மாதிரி வேலை எதுவும் கிடைக்கல. அவன் கல்லூரியை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். இப்ப குடும்ப சூழ்நிலை காரணமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த இடத்துல அவனுக்கு ஹோட்டல்ல வேலை கிடைக்குது. அவனுக்கு மாசம் 7,000 சம்பளத்துல வேலை கிடைக்குது. சர்வே வேலை பார்க்கறான். இப்ப அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை ஏழ்மையில இருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதான் அவனுடைய கனவா இருக்கு. 2-3 மாசம் ஓடுது. அவனுடைய நண்பர் ராஜேஷை சந்திக்கிறான். ராஜேஷ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ராகவ் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை எப்படியாவது மாத்தி ஆகணும், தன்னுடைய அப்பா அம்மாவை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும், ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு 60,000 பணம் தான் கூட கொஞ்ச நாளே திருப்பி தந்துடுறேன், அப்படி இல்லைன்னா அந்த வர வருமானத்துல 40% உனக்கு மாசம் மாசம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராஜேஷ், நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், அந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றான். என்னுடைய மாமா சவுதி அரேபியால இருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்றேன் சவுதி அரேபியாவுக்கு போறியா, அங்க வேலை செஞ்சா ஒரு மாசத்துக்கு 50,000-60,000 சம்பளமா உனக்கு கிடைக்கும் சொல்றான். இதை கேட்டு ராகவுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது. சரி அப்படின்னு ராகவும் யோசிக்கிறான். ராகவுக்கும் இது சரியாவே படுது. நம்ம இங்க ஒரு பிசினஸ் பண்ணி அதுல இருந்து முன்னேறதை விட சவுதி போயிட்டு அதிகமா சம்பாரிச்சு அதன் மூலமா இங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் முடிவு எடுக்கிறான். இப்ப நாட்கள் ஓடுது. நீ எப்படியாவது எனக்கு சவுதி அரேபியா போறதுக்கு உங்க மாமாட்ட சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவனும் ஏற்பாடு பண்றான். 2-3 மாசம் ஹோட்டல் ஊழியராவே காலங்கள் கிடக்குது. இப்ப திடீர்னு ஒரு நாள் ராஜேஷ் ராகவிட்ட சொல்றான், இது மாதிரி உனக்கு ரெடி ஆயிடுச்சு, நீ ரெடி பண்ணு, ஆனா 2 லட்சம் ரூபாய் உனக்கு தேவைப்படும் சொல்றான். என்கிட்ட இருக்கிறது 60,000 தான் என்கிட்ட இருக்கு, நான் மத்ததுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். நீ ஒண்ணு கவலைப்படாம நீ அங்க போய் சம்பாரிச்சு என்கிட்ட கொடு, நான் மத்ததெல்லாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவன் இங்கிருந்து சவுதி அரேபியாவுக்கு கிளம்புறான். சவுதி அரேபியால ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுல தான் வேலைக்கு தங்குறான். அவரு பேரு ஆரிஃப், அதாவது அவருடைய முதலாளி பேரு ஆரிஃப். ஆரிஃப் நல்ல ஒரு பிசினஸ் மேன். அவரு அடிக்கடி தன்னுடைய பிசினஸ் காரணமா வெளியூர் வெளிநாடு போவாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு வெளியிடங்களுக்கு அதிகமா சுற்றுவாரு. அவருடைய முதலாளி ஆரிஃபுக்கு 2 மனைவிகள். பெரிய மனைவிக்கு 40ல இருந்து 50 வயசு இருக்கும். அவருடைய மனைவிக்கு 20ல இருந்து 25 வயசு நிரம்பிய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இருக்கு. இப்ப 2வது மனைவி ஆலிவ். ஆலிவுக்கு வெறும் 24 வயசு தான் இருக்கும். ஆலிவ் ரொம்ப இளமையா இருக்காங்க. இப்ப அவருடைய முதலாளி ஆரிஃப் ராகவிட்ட சொல்றாரு, அதாவது கொஞ்ச நாள் வீட்டு வேலை செய்ய, அதுக்கு பிறகு நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்றான். ராகவுக்கு டிரைவிங் தெரியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை செஞ்சுட்டு டிரைவிங் பண்றான். இத பார்த்து ஆரிஃப் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப 2-3 மாசம் கிடக்குது. ஆரிஃப் இவனுடைய வேலையை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நீ ரொம்பவே நல்லா வேலை செய்யற, ஆனா உனக்கு ஒரு கண்டிஷன், எங்க வீட்டுல உள்ள என்னுடைய மனைவிட்டையும் என்னுடைய பிள்ளைகள்ட்டையும் நீ பேசவே கூடாது. அப்படி பேசினா அதனுடைய விளைவு பெருசா இருக்கும், உனக்கு தண்டனை பெருசா இருக்கும், நீ இந்தியாவுக்கு கூட நீ போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு ராகவும் பயப்படுறான். இப்ப அவன் சரி அப்படின்ட்டு வேலையும் செய்யறான். இப்ப 2 மாசம் கிடக்குது. ராகவோட வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ஆரிஃப் சொல்றாரு, நீ டிரைவிங் வேலையை முழுசா பாரு, நான் எங்க போகணுமோ அங்க அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதே போல ராகவும் டிரைவிங் வேலையை தொடங்குறாரு. எங்க போகணுமோ அவர் கொண்டு போய் விட்டுட்டு அதே போல அழைச்சிட்டு வருவாரு. ஆனா அவருடைய பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு அங்க தடை வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆரிஃப் என்ன சொல்றாருன்னா, நான் வேலை விஷயமா வெளிநாடு போறேன், அப்ப என்னுடைய முதல் மனைவியை அழைச்சிட்டு போறேன், 2வது மனைவி ஆலிவ் தான் அங்க இருப்பாங்க, ஆலிவ்ட்ட நீ பேசவே கூடாது, உன்னுடைய வேலை மட்டும் நீ சரியா பாத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அதோட விளைவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஃப் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை அழைச்சிட்டு இங்கிருந்து வெளிநாடு சுற்றுலா போறாரு. ஆனா வரத்துக்கு 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ராகவும் ஆலிவ் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. இப்ப முதல் நாள் அப்படியே கிடக்குது. ஆலிவ் அவனை பார்த்து சிரிக்கிறா. ராகவோ எதுவுமே பேசாம அவன் வேலை கவனிக்கிறான். அந்த இரவு தூங்கிட்டு இருக்காங்க. இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஆலிவ் சாப்பிடுறா. சாப்பிட்டுட்டு ராகவை பார்த்து சிரிக்கிறா. ராகவும் லேசா சிரிச்சிட்டு படுக்க போயிடறான். இப்ப அவ கையை பிடிக்கிறா. ஆனாலும் ராகவ் உதறிட்டு வெளில போயிடறான். இப்ப வெளில போன பிறகு ராகவ் படுத்து தூங்குறான். அவனுக்கு தூக்கமே இல்லை. இப்ப ஆலிவுக்கும் தூக்கம் வரல, ராகவுக்கும் தூக்கம் வரல. இப்ப விடியுது, கண்ணு நல்லா செக்க செவேர்னு இருக்கு. இப்ப மறுநாளாவது ராகவிட்ட ஆலிவ் கேட்கிறா, நீங்க இன்னும் தூங்கலையா, உங்க கண்ணு செக்க செவேர்னு இருக்கு அப்படின்னு கேட்கிறா. ஆனா இல்ல, நான் தூங்கல, தூங்காதால என்னோட கண்ணு செவந்திருக்கு, நீங்களும் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு ராகவ் சொல்றான். இப்ப 2 பேருமே படுக்க போற நேரத்துல, நீ ஏன் பேசாம இருக்கிற, என் கூட பேசு, எனக்கு யாரும் துணைக்கு இல்லையா அப்படின்னு சொல்றான். ஆனாலும் எதுவும் பேசக்கூடாது, என்னுடைய முதலாளி சட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆனா ராகவுக்கு ஒரே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு ஆலிவிட்ட முயல்றான். ராகவ் சொல்றான், சரி எல்லாத்தை விட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை உன்னோட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். என்ன சந்தேகம் அப்படின்னு ஆலிவும் ஆர்வமா கேட்கிறான். சரி உனக்கு 24 வயசு தான் ஆகுது, நீ எப்படி ஆரிஃப் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆரிஃபுக்கு உன்னுடைய கணவருக்கு 55 வயசு ஆகுது, உனக்கு 24 வயசு ஆகுது, நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்கிறான். இந்த நேரத்துல அவருடைய முகம் சுருங்குது. அவ ரொம்ப சோகமா வரா. ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு திரும்பி வெளியே போறா. ஆனாலும் அவன் மேல கோவப்படல,
ஏதோ ஒரு மனக்கலக்கத்துல அவ இருக்கான்றத மட்டும் அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப ராகவ் மெதுவா ஆலிவ் பக்கம் நெருங்குறான். என்னங்க நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்ததா, ஏன் இப்படி சோகமாயிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஆலிவும் சொல்றா, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவ. என்னோட அப்பா ஆரிஃப் கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. இப்ப கடன் வாங்கி வட்டி கூட செலுத்த முடியாம எங்க அப்பா திணறிட்டு இருந்தாரு. அதனால நான் வளர்ந்து 20 வயசு ஆகும்போது நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். இப்ப ஆரிஃபும் அப்பப்போ வந்து எங்க அப்பாவை தொல்லை பண்ணுவாரு. இப்போ ஒரு நாள் ஆரிஃப் அவருடைய கடனை கேட்கறதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்பதான் என்ன பார்த்தாரு. அப்ப ஆரிஃப்க்கு என்ன தோணுச்சு தெரியல, எங்க அப்பாவிடம் நீ வந்து கடனை கொடு, அப்படி இல்ல அப்படின்னா உன்னுடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, கல்யாணம் பண்ணி கொடுத்தினா அதுக்கு பிறகு உன்னுடைய கடன் எதுவும் இல்ல, நீ கடன் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஆரிஃப் அவன் அப்பாட்ட சொன்னாரு. இதுக்கு பிறகு எங்க அப்பாவும் இது சரிதான் தோணுச்சு, கோவப்படல. உடனடியா 2 நாள் யோசிச்சாரு. 3வது நாள் ஆரிஃபை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறான்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு இருவரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனாலும் இது அவருடைய முதல் மனைவிக்கு தெரியாது அப்படின்னு ஆலிவ் சொல்றான். இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆவறான் ராகவ். தெரியாதுன்னா எனக்கு ஒன்னும் புரியல. மேலும் ஆலிவ் சொல்றான், நான் முதல் மனைவிக்கு தெரியாம நான் ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இங்க இருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றான். அப்ப நீங்க 2 பேரும் பதிவு திருமணம் செஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்கறான். ஆலிவும் இல்ல நாங்க 2 பேரும் பதிவு திருமணம் செஞ்சுக்கல, நான் வீட்டுல கல்யாணம் பண்ணோம், யாருக்கும் தெரியாம இங்க வந்து இருக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொல்லி தான் இங்க என்ன வச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். இவனுக்கு விஷயம் எல்லாமே புரியுது. அதாவது யாருக்கும் தெரியாம யாரோ ஒரு பெண்ணை கூட்டிட்டு வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இப்ப நேரம் கிடக்குது, நான் அவனுக்கு சொல்றேன், நீ தவறா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ராகவோட கையை பிடிக்கிறா. ராகவும் சைலண்டா இருக்கிறான். ஏன்னா அவனுடைய வீட்டு நிலைமை புரிஞ்ச பிறகு மனதார பேச நினைக்கிறான். நான் உங்க கூட நெருக்கமா இருக்க நினைக்கிறேன், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இவனை பத்தி சொல்றான். இவனும் எதுவும் பேசாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான். சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அவனும் உணராம பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்கான். இப்ப அந்த இரவு உடல் ரீதியான நெருக்கம் ஏற்படுது. இப்ப விடியுது. மறுநாள் எப்போதும் போல சகஜமா பழகுறாங்க. இப்படியே 4 நாள் கிடக்குது. இப்ப அவங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாகுது. இப்ப அவ சொல்றா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஆரிஃப் வந்துருவாரு. ஆரிஃப் வந்த பிறகு இது தெரிஞ்சுதுன்னா நிலைமை மோசமாகும். அதுக்குள்ள நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன், அதை கேட்பியா அப்படின்னு ஆலிவ் சொல்றா. இப்ப ராகவுக்கு ஒன்னும் புரியல. என்ன நீ இந்தியா கூட்டு போறியா, நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுட்டு அங்க வாழலாம், என்னால நிம்மதியா அங்க வாழ முடியல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ராகவுக்கு ஒரே குழப்பம், இது சரி வருமா, நம்ம வாழ்க்கையில ஏதோ தப்பு செய்யறோம், எனக்கு இது தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், என்னோட உயிரே போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, என்ன வந்து தவறாதான் இவர் வழி நடத்துறாரு, சவுதி அரேபியால இவர் மேல கேஸ் போட்டாலும் வழக்கு தொடர்ந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஆரிஃப் தான் ஏற்படும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நேரத்துல ராகவும் பயப்படுறான். ஏன்னா அவன் நிறைய கடன் வாங்கிட்டு வந்திருக்கான், திரும்ப இந்தியாவுக்கு போய் எப்படி வாழ்றதுன்னு யோசிக்கிறான். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீ எது கவலைப்படாம அப்படின்ட்டு அவ வீட்டுள்ள போயிட்டு நகையை எடுத்துட்டு சில பத்திரங்களையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு போலாம்னு சொல்றான். ராகவும் ஆலிவும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கடிதம் ஒண்ணு எழுதி வச்சுட்டு 2 பேரும் இந்தியா கிளம்புறாங்க. அங்கிருந்து ஆரிஃப் வந்து வீட்டை பாக்குறாரு. வீடெல்லாம் லாக் பண்ணிருக்கு, பூட்டி இருக்கு. இதை பார்த்து எங்கேயாவது ஷாப்பிங் போயிருப்பாங்க அப்படின்னு அமைதியா இருக்காரு. ஆனா அவனுடைய போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. இப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாக்குறாரு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்ட்டு வீட்டை உடைச்சு உள்ளார போறாரு. வீட்டை உடைச்சு உள்ள போன பிறகுதான் அங்க ஒரு கடிதம் ஒன்று இருக்கு. உடனடியா அந்த கடிதத்தை எடுத்து ஒரு ரூம்ல மறைஞ்சிருந்து படிக்கிறாரு. மனைவி பிள்ளைகள் எல்லாமே பக்கத்து ரூம்ல இருக்காங்க. இந்த கடிதத்துல நான் ஆலிவ் தான் எழுதியிருக்கேன், நான் ராகவ கூட இந்தியாவுக்கு புறப்படுறேன், நான் ராகவ திருமணம் செய்ய போறேன், திருமணம் செஞ்சு கொண்டு அங்கேயே வாழ போறேன், நீ என்ன பின்தொடர்ந்து நினைக்கிற, நீ என் மேல வழக்கு தொடர்ந்து நினைச்சா நீ தான் மாட்டுவ, ஏன்னா என்ன ஒரு விபச்சாரி போல உன் வீட்டுல வச்சிருந்த, இந்த விஷயம் இந்த நாட்டுக்கோ நீதிமன்றத்துக்கோ தெரிஞ்சுனா உனக்கு மிகப்பெரிய அளவுல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை முடிக்கிறான். இதை பார்த்து ஆரிஃபுக்கு கையில நடுங்குது, விடவெடுத்து போறாரு. ஏன்னா தவறு செஞ்சது ஆரிஃப் தான். கண்டிப்பா இந்த வழக்கு நீதிமன்றத்தை தொடர்ந்தா இந்த வழக்கு இவர் மேல திரும்புன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் அமைதியா அந்த பேப்பரை கீச்சு போட்டுட்டு அவர் மனைவியிடம் விஷயங்களை சொல்றாரு. அதாவது ஆலிவ் போயிட்டான்னு. ஆனா அவன் மனைவியோ எந்த ஒரு கவலையும் படாம அவ போய் உட்காந்துக்கிறா. ஏன்னா வீட்டு வேலைக்காரி தானே, போனா போயிட்டு போட்டோம் அப்படின்னு அவன் அமைதியா உட்காந்துக்கிறா. இப்ப ஆரிஃபும் அமைதியா உட்காந்துக்கிறாரு. இப்ப நேரா ராகவும் ஆலிவும் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க பவுனை ஈடு வச்சுட்டு ஒரு பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லாவே வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. ராகவோட நண்பர்கிட்ட அவருடைய கடலாம் அடிச்சுட்டு அவ ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. மிகப்பெரிய ஒரு பிசினஸ் தொடங்கி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்றாங்க. இப்ப அவருக்கும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்திருக்காரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி.